நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க தான் திருச்சபையில் சமாதானம் வரப்போகுது. அதனால நம்மளையே ஒத்துழையாக பார்த்து பார்த்து நம்ம இப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் இப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தால் அது ஒன்றுக்கும் முடிவுக்கு வராது. நம்ம கூடி ஜெபிக்கிற பிள்ளைங்க ஜெபம் பண்ணும்போது தான் திருச்சபையிலையோ கிறிஸ்தவங்க மத்தியிலையோ ஊழியத்தின் மக்கள் மத்தியிலையோ ஊழியக்காரங்க மத்தியிலையோ ஒரு பெரிய சமாதானம் வரணும்னா ஜெபம் பண்ணால் தான் ஆண்டு அந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுப்பார். அதனால இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டுடைய கிருபையினால இன்னைக்கு இந்த ஜான் ஜெபராஜ் அவங்களுக்கு ஏசப்பா ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுத்துருக்கிறாரு. அவங்க பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்குது. அது மாத்திரம் என்னன்னு கூட கொடுக்குது அவங்க மனைவிக்கிட்ட தான் அந்த இது திரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவ சமுத்திரத்தில் கூட ஜெபிப்போம். ஆண்டுடைய கிருபையினால ஜான் ஜெபராஜ் மறுபடியும் ஊழியத்தை உற்சாகமாக செய்யணும். அவங்க ஊழியத்தில் ஆண்டு பயந்து செய்யணும். அவங்க செய்கிற ஊழியத்தில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். அவங்க இன்னும் யாரையுமே குறை சொல்லக்கூடாது. யாரையுமே ரொம்ப திட்டி பேசாதபடி அவங்க பொறுமையாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் அவங்க பொறுமையாக ஊழியத்தை செய்யிருந்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஆண்டுடைய கிருபையினால ஆண்டு வச்சிருக்கிறாரு. இந்த நாட்டில் தயவாக இறங்கி கத்திருந்த பிள்ளைய அவன் தப்பு இல்லை தப்பு பண்ணலை அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்தினதுக்காக என் தேவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நல்லா ஆண்டவருக்காக துள்ளி குதிச்சிட்டு எழுமுன பிள்ளை தாவீதுராஜா கூட நல்லா ஆடல் பாடல் எல்லாத்தையும் நல்லா இருந்தாங்க. ஆனால் அந்த அளவு கட்டுறது ஊழியக்காரங்களை மட்டும் தட்டுறது அப்புறமா யாரையும் மதிக்க மாட்டாங்க. அதனால இனிமேல் அதெல்லாம் இருக்கவே கூடாது. அது இல்லாமல் தெய்வ பிள்ளை ஆண்டவருக்காக பயந்து செய்யணும். அது மாத்திரம் இல்லை, அவங்க ஆண்டு சமுத்திரம் விழுந்து கிடக்கிறவங்க ஏசப்பா சமுத்திரம் விழுந்து கிடந்தால் தான் அப்படிலாம் தேவனுடைய ஆராதனை தேவனுடைய பாடல்லாம் ஆண்டு எல்லாத்துக்கும் கொடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி இருக்காரு. அப்படிப்பட்ட விசுவாசம் மகனுக்குள்ள விசுவாசம் உருவாகும். ஒவ்வொரு வார்த்தைகளும் அவன் பாடல் படிக்கும் போதே அவனுடைய இதெல்லாம் சொல்லி சொல்லி பாட்டு படிக்கிறான். பின்னால் வரப்போகிறதா முன்னாலேயே சொல்லி சொல்லி ப்ளஸ் அது பாடல் படிக்கிறான் பையன். அதனால ஆண்டோடைய பெரிய கிருபை ஆண்டோடைய அவங்க மேலே அவங்க ஊற்றிருக்கிற அபிஷேகம் அதே மாதிரி விசுவாசம். ஆண்டவர் அவருடைய பிள்ளை நான் அப்படி எங்கள் அப்பாவுக்கும் நான் பிள்ளை, நான் செல்ல பிள்ளை, செல்லத்துக்கு நான் பிள்ளை. அதெல்லாம் ரொம்ப பாராட்டுக்குரிய தான். அதனால் கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆனால் இவங்க எந்த ஊழியக்காரங்களையும் மதித்து அன்பு செலுத்தி அவங்ககிட்ட அன்பாக இருக்கணும். அவங்களோடையும் சமாதானத்தோடு பழகணும், சமாதானத்தோடு பேசணும். அதுதான் பெரிய பாக்கியம். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். அப்புறம் திருச்சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். திருச்சபையில் இருக்க காணப்படுற குழப்பங்கள் எல்லாம் மாறணும். திருச்சபையிலெல்லாம் அந்த தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறவங்க தான் எழும்பணும். இன்றைக்கி ஊழியக்காரங்கனாலும் அடுத்தவங்களை இன்றைக்கி குருவானவராக இருந்தாலும் அடுத்தவங்களை மட்டம் தட்டி என்ன செய்யக்கூடாது பேசணும். என்றைக்கு எந்த ஊழியக்காரங்களும் பிரசங்கத்தில் அடுத்தவங்களை மட்டம் தட்டி ஏன் ஊழியந்தான் பெருசுன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, சொல்லக்கூடாது. என்றால் தேவனாய் கர்த்தர் அவர் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட ஊழியங்கள். அந்த பகிர்ந்து கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அவங்க உண்மையாக செய்யணும். அதான் முக்கியம். கர்த்தரிப்படி நம்ம திருச்சபையில் காணப்படுற குழப்பங்கள் மாறணும். திருச்சபைகள் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யணும். ஆண்டவர் அவங்க சத்தியத்தை குறித்து கண்டித்து போதிக்கணும். ஏதோ திட்டி தீர்த்து அமைக்கி கொன்றணும்னு நினைக்கக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாக பேசணும். பைபிளில் இருக்க சத்தியத்தை மாத்திரம் பேசணும். குருவானவர்களெல்லாம் கற்று ரட்சித்து அபிஷேகம் பண்ண ரட்சிக்கப்பட்ட குருவானவர்களாக இருக்கணும். ஒவ்வொருவரும் ஏதோ சம்பளத்துக்காக நிற்கக்கூடாது. ஊழியத்தில் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் நான் இருக்கிறேங்கிற ஒரு தரிசனத்தோடு அவங்க ஊழியத்தை செய்யணும். அதான் முக்கியம். நாங்கள் ஜான் ஜெபராஜுக்காக ஜெபிங்க. எங்கள் அன்பின் பரிசுத்தம்ல பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் உடைய பாதப்போல் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறங்கிறதாவே நீர் கொடுத்த பெரிய பாக்கியத்துக்காக சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. அந்த நாளிலேயும் அன்பு தம்பிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜான் ஜெபராஜ் என் தெய்வகத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறேன் ஐயா. பிள்ளை மட்டுமே கிருபையா நீர் பாதுகாத்தீர். நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஐயா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. பிள்ளை வெக்கப்பட்டு போகிற சூழ்நிலையில தகப்பனே நிற்கும் போது கர்த்தாவே அதுல தூக்கி உடைய பிள்ளை வெளியே கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நன்றி தகப்பனே. எத்தனை வாய்கள் ஐயா ஆண்டவர் அவங்க குறை பேசி தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆண்டவரே இல்லப்பா, என் தகப்பனுடைய அபிஷேகம் ஒரு மனிதன் மேல இருக்குமானால் யாரும் அப்படி தப்பு துணிகரமா செய்ய இறங்க முடியாது. அப்படி இறங்கினாலும் அந்த தேவன் மேல் வைத்திருக்க அன்புனாலும் பேச முடியாது தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவன் தலை குனிஞ்சிடும் ஆண்டவரே. ஆனால் என் தகப்பனுடைய பிள்ளை ஜான் ஜெபராஜ் என் தகப்பனுடைய அன்புல வைராக்கியமா நின்னாங்கப்பா.
பிள்ளையை நீர் அந்த இடத்துல கொண்டு போயிட்டு வெளியே கொண்டு வர போறதுக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. உடைய பிள்ளை தலையை நிமிர பண்ணுனீங்க, அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. மறுபடியுமா இப்படி பிள்ளைகளை தகப்பனை யார் யாரெல்லாம் தகப்பனை சோத்திரம் அற்புமா எண்ணினார்களோ, யாரெல்லாம் அற்புமா எண்ணி கேலி பேசினாங்களோ, மட்டம் தட்டினாங்களோ, அவர்கள் மத்தியில உடைய பிள்ளையை நீர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நன்றி செலுத்துறேன். உடைய பிள்ளையை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளையை பலப்படுத்துமாண்டோரை பலப்படுத்துமாண்டோரை உடைய மகனை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நான் இனி சாகணுங்கிற முடிவு எடுத்தேன்னு ஒரு வார்த்தை இனிமே அவங்க வாயில வரக்கூடாதப்பா. பிள்ளைக்கு தீர்க்காய்ச நீங்க கொடுக்கணும்பா. ஊழியத்தை உற்சாகமா பிள்ளை செய்யறதுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஜெபம் உடைய பிள்ளைக்கு வேணும்ப்பா. நாங்கள் இந்த ஜெபத்தை தகப்பனே ஆண்டவரே நாங்கள் இருக்கு மட்டும் இந்த தகப்பனே உடைய பிள்ளைக்காக நாங்கள் போராடி ஜெபிக்கணும் தகப்பனே. கர்த்தாவே உடைய பிள்ளை கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உடைய மகனை உடைய பலத்தால் இடைக்கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவங்க எதிர்காலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஐயா உடைய பிள்ளைக்கு விரோதமா எழுமின எல்லா சதி ஆலோசனைகளையும் கர்த்தர் அர்த்தமாக்கி போட்டீரப்பா. நன்றி செலுத்துறேன் சபை. அர்த்தமாக்கி போட்ட தேவனுக்கு கோடி நன்றிப்பா. ஆண்டவரே எந்தெந்த தகப்பனே சோதர ஸ்கூல்ல நரிகள்லாம் ஓநாய்களை எலும்பிச்சோம் ஐயா உடைய பிள்ளைக்கு விரோதமாய் தகப்பனை செயல்பட்டார்களோ எல்லாருடைய தந்திரங்களையும் கத்த சுக்கு நூறாக்கி போட்டீங்கப்பா. நன்றி சந்திரேசப்பா. நன்றி சந்திரப்பா. என் கர்த்தரையும் ஒரே ஜான்ஜப்ராஜோடு கூட இருக்கிறீர் என்பதை ஐயா நீ வெளிப்படுத்துற தேவனுக்கு கோடி நன்றி சந்திரேசப்பா. நீ உயிரோடு இருக்கும் வரை ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லைன்னு சொல்லிட்டீங்கப்பா. உடைய பிள்ளைய தகப்பனே அப்படியா நீ ஜெயம் கொடுத்தீர் மக சோதரா. சுத்திலும் தகப்பனை குறை சொல்லுகிற கூட்டம் சொல்லிக்கிட்டே தான்ப்பா இருக்கும். சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு மத்தியில தகப்பனுடைய பிள்ளையை தூக்கி நிறுத்தினீங்களப்பா. நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நன்றி செலுத்துறப்பா. உடைய பிள்ளைய ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த நாளிலையும் தகப்பனே உடைய பிள்ளைகள் குடும்பத்தையும் கத்தர ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த மகளை மன்னித்து ஏற்றுக்குள்ள கிருபை செய்யுங்கப்பா. மனைவி பிள்ளையை இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. மனைவியோடு பிள்ளைகளோடு இணைஞ்சு வாழட்டும்பா. அப்படியே கத்த செய்யுங்கப்பா. சோத்திரப்பா 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 சோத்திரப்பா. நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நன்றி செலுத்துறப்பா. நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரே ஜான்ஜேபாஜ் மனைவி ஆசீர்வதிங்கப்பா. கொடுத்த மகனை நீ ஆசீர்வதிங்க தகப்பனே. சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரப்பா. அப்படியே கத்த செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இந்த வேலையிலையும் உங்களுடைய நாமத்தை மகிமை பண்றவரே சோத்திரம். ஊழியர் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் தகப்பனே இன்னைக்கு ஊழியர் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருந்து ஐயா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. குறை சொல்லுகிறவங்க யாரு நாங்க வேதத்துல பாக்குறையா எப்பொழுது சகோதரனை குறித்து குறை சொல்லிக்கொண்டே இருப்பான்னு சொல்லி பிசாசை குறித்து சொல்லியிருக்கப்பா. பிசாசு தகப்பனே சோத்திரம். அப்படிப்பட்ட பிசாசின் கிரிகள் அழிக்கப்பட்டு தகப்பனே அவைகள் ஒன்று இல்லாமல் செயலிழந்து போவதாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வரும் நாட்களை தகப்பனே குறை சொல்கிற மக்கள் இல்லாதபடி கத்த அகற்றி போடுவீராக ஜெபிக்கிறோம். அவங்களை நீ ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ரட்சிங்க ஏசாப்பா. அந்த கூட்டங்களை ரட்சியுமாண்டவரே. குறை சொல்லிக்கொண்டே சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிற மக்களை சந்தியுமாண்டவரே. உனக்கு பயப்படுற பயத்தை கொடுங்க தகப்பனே. நீர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாவுகள் அசைக்கிற அந்த வாயை தேவன் தொடுவீராக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உனக்கு பயப்படுற பயத்தையும் கத்தர் கொட்டுப்பீராக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே நீர் இறங்கும் ஆண்டவரே. இறங்கும் ஆண்டவரே. இறங்கும் ஐயா. இப்படி பிள்ளைகளோடு நீர் இருந்து தகப்பனே இப்படி பிள்ளைகளை கொண்டு இப்படி ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீர் ஐயா. தூரத்துல இருக்கிற தகப்பனே இந்த குறை சொல்லுகிற கூட்டங்கள் சாத்தானுடைய கூட்டங்கள்லாம் நிர்மலமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவைகள் நிர்மலமாகி போகட்டும். அவை ஒன்றில்லாமல் செயலிழந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தேன் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த கூட்டங்களாம் இயேசுவின் நாமத்துல மறைஞ்சு போகட்டையா. இனிமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யற பிள்ளைகளுக்கோ விசுவாச குடும்பங்களுக்கோ விரோதமா இனி யாரும் வாய்த்தாப்புலே சோத்திர நாவல பல்லுமேல நாவு போட்டு தகப்பனை பேசாதபடி கத்தாவே அந்த வாயை அடைச்சு போடும் ஆண்டவரை. அடைச்சு போடும் ஆண்டவரை. அடைத்து போடும் அப்பா. கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபவேலை தெய்வ கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடக்கும். இப்படி எல்லா துதிகளும் கர்த்தருக்கு செலுத்துறேன். நல்ல பிதாவே ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவ சமுதிரம் திருச்சபைக்காக ஊழியக்காரங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அப்பா இந்த வெளியிலும் கூட ராஜாவே நம்ம சமூகத்துல தாழ்த்துகிறோம் ராஜாவே. அப்பா இந்த அகப்பனே அப்பா இந்த வெளியில கூட ராஜாவே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க 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 ராஜாவே. அப்பா இந்த தகப்பனை ஏசப்பா எங்களுடைய இருதயத்தை கிழித்து ஏசப்பா நாங்கள் உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் ராஜாவே.
ஏசப்பா எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிங்கப்பா. ஏசப்பா உமக்கென்று ஊழியம் செய்ய வந்திருக்க திருச்சபை போதகர்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜாவே. ஏசப்பா அவங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க ராஜாவே. அப்பா திருச்சபையில ராஜாவே ஆவியானவர் ஆளுகை செய்வீராகப்பா. மனுஷர்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கக்கூடாதுப்பா. எல்லா திருச்சபைகளிலும் ஏசப்பா இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் ஆவியானர் பேசுங்க, ஆவியான இடைப்படுங்கப்பா. மாம்சிகத்தின் பெருமையோ எதுவுமே செயல்படக்கூடாது ராஜாவே. அப்பா திருச்சபை போதகர்கள் அபிஷேகம் பண்ணப்படணும் ராஜாவே. அப்பா அனலாக்கப்படணும் ராஜாவே. ஒரு எழுப்புதல் அக்கறையை போடுங்க ஏசப்பா, பற்றி பிடிக்கட்டும் ராஜாவே. அப்பா திருச்சபை போதகர்களுக்குள்ள ஏசப்பா ஆவிக்குரிய குணங்கள் வெளிப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆவியின் கனிகள் வெளிப்பட கிருபை செய்யுங்கப்பா. உலகத்தார் அவர்களை பார்க்கிறார்கள் ராஜாவே. அப்பா உலகத்தாருக்கு முன்னாடி அவர்கள் சாட்சியின் வாழ்க்கை காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. எல்லா திருச்சபை போதகங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ராஜாவே. ஏசப்பா ஊழியத்தை பயபக்தியாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு செய்ய கிருபை செய்யுங்க ராஜாவே. உம்முடைய வேத வார்த்தைகளை புரட்டாமல் ராஜாவே, கள்ளத்திற்கு தரிசனம் சொல்லாமல் ராஜாவே, உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்கப்பா. இந்திய தேசத்துல இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக ராஜாவே. சினிமா பாட்டு பாடப்படுகிற ஏசப்பா அந்த ஊழியக்காரர்கள்லாம் கர்த்தர் சந்திங்க, ரச்சித்து தாங்க, ரச்சித்து தாங்க, ரச்சித்து தாங்கப்பா. ஏசப்பா துணிகரமாய் உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஏசப்பா உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிற இந்த ஊழியக்காரர்களை கர்த்தர் சடுதியா இறங்கி சந்திங்கப்பா, சந்திங்கப்பா, ரச்சித்து தாங்கப்பா, ரச்சித்து தாங்கப்பா. அந்த திருச்சபை ஜனங்களுக்குள்ள ஞானத்தையும் அறிவையும் தாங்க ஏசப்பா, தாங்க ஏசப்பா. வேதத்தை படிக்கிற ஞானத்தையும் அறிவையும் தாங்க ராஜாவே. அப்பா மனம் இறங்குங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லா விசுவாச பிள்ளைகளும் வேத அறிவுல வளர கிருபை செய்யுங்க ராஜாவே. அப்பா போதகர்கள்லாம் பரிசுத்தமாக்கப்படணும், அனலாக்கப்படணும் ராஜாவே. பரிசுத்த ஆவியானவர் பலத்தினால இடைகட்டி கொள்ளுங்க ராஜாவே. ஒவ்வொரு திருச்சபை போதகர்களும் பரிசுத்தமா இருக்கணும் ஏசப்பா. என் தகப்பனை ஊழியத்தை உண்மையை உத்தமாய் செய்யணும் ராஜாவே. மனம் இறங்குங்கப்பா. ஒரு எழுப்புதல் அக்கடியை போடுங்கப்பா ஏசப்பா. மனம் இறங்குங்க. தேசத்துல ஒரு எழுப்புதல் அக்கடியை போடுங்கப்பா ஏசப்பா. என் தகப்பனை பாவத்துல விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு திருச்சபை போதகர்களையும் கர்த்தர் தயவாய் தூக்கி எடுங்கப்பா. பின்மாற்றம் அடைந்திருக்கிற போதகர்மார்களை கர்த்தர் தயவாய் தூக்கி எடுங்கப்பா. மாம்சிக இச்சையில விழுந்து கிடக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. ரச்சித்து தாங்கப்பா, ரச்சித்து தாங்கப்பா, ரச்சித்து தாங்கப்பா. பதவி ஆசை பண இச்சை ஏசப்பா இந்த மாம்சிகத்தின் கிரியைகளை கர்த்தர் சுட்டெடுத்து போடுவீராகப்பா. அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா மாம்சிகத்தின் குணங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் சுட்டெடுத்து போடுவீராக ராஜாவே. உம்முடைய ஊழியத்துக்கு என்று வந்தவர்கள் ராஜாவை உண்மை பிரதிபலிக்கிறவங்களா இருக்க கிருபை செய்யுங்கப்பா ஏசப்பா. உங்களுக்குள்ள எந்த ஒரு இச்சையும் இல்லையே ஏசப்பா. உண்மையை அச்சு அடையாளமாய் கொண்டு அவங்க உண்மை பின்பற்றுகிறவர்களா மாற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா உண்மை பின்பற்றுகிறவர்களா மாற்றுங்கப்பா. இச்சை அடக்கத்தோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ கிருபை செய்யுங்கப்பா ஏசப்பா. அவங்க மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருக்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா ஏசப்பா. எங்க திருச்சபைக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் ஏசப்போட நாமத்தினால நீங்கி போவதாக ராஜாவே. ஒரு மனதை கட்டளையிட்டு தாங்க ராஜாவை. விசுவாசிகளுக்கும் போதகர்களுக்கும் இடையே ஒரு மனதை கட்டளையிட்டு தாங்கப்பா. எங்கள் இந்திய தேசத்துல இருக்கிற எல்லா திருச்சபைகளும் ஒரு ஏசப்பா ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுங்க, ஒரு நிலையை உண்டு பண்ணுங்கப்பா, ஒரு மனதை உண்டு பண்ணுங்கப்பா. பிரிவினைகள் எல்லாம் ஏசப்போட நாமத்தினாலே அகன்று போகட்டும் ராஜா. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, ஆவியானவர் ஜெயக்குடியை எழுப்புவீராக ராஜாவே. ஆவியானவரே ஒரு மனதை கட்டளையிட்டு தருவீராக ராஜாவே. ஏசப்பா வருகிற ஆலயத்துக்கு போறவங்க எல்லாரும் சந்தோஷத்தோட அன்போடு பேசி பழக தேவ அன்பு நிலை பெற கிருபை செய்யுங்கப்பா ஏசப்பா. நீங்க அப்படி செய்யறதுக்காக நன்றி அப்பா. மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம் தெய்வமே. அப்பா ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்கப்பா எங்க திருச்சபைகள்ல ஏசப்பா. ஏசப்பா மனம் இறங்குங்க தெய்வமே. தேசம் எங்களை இருக்கிற எல்லா திருச்சபைகளும் ஒரு எழுப்புதல் அக்கனியை கொண்டு வாங்க. ரச்சித்து தாங்கப்பா. ரச்சிக்கப்படாத ஆத்துமாக்களை ரச்சித்து தாங்கப்பா. ஆலயத்துக்கு ஒரு நேரம் வந்திருக்கிறவங்களை கூட ரச்சித்து தாங்கப்பா. பின்மாற்றமாய் பாவத்துல விழுந்து கிடக்கிற எல்லாரையும் தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்கப்பா. ஒரு துன்மார்க்கர் மரித்து போது கூட உமக்கு கவலையா இருக்குது ஏசப்பா. ஏசப்பா ரச்சித்து தாங்க, ரச்சித்து தாங்க. மனம் இறங்குங்க, ரச்சித்து தாங்க தெய்வமே. மனம் இறங்குங்க ஏசப்பா. எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்குங்கப்பா. ஊழியக்காரர்கள் எல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க. ஊழியம் செய்யறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துங்கப்பா ஏசப்பா. உண்மை உத்தமாய் ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்கப்பா. கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புகளை உண்மை உத்தமமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு எல்லாரும் செய்ய கிருபை செய்யுங்க ராஜாவே.
புறஜாதி ஜனங்களுக்கு முன்னாடி சாட்சியின் வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்கப்பா. ஆமென். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் இடத்துல கனிகள் காணப்படணும் ராஜாவே. ஆமென். அப்பா எங்க எல்லாரையும் கர்த்தர் பரலோகத்துக்கு அழைத்து செல்லுங்க ராஜாவே. உமக்கு முன்பாக நிற்கிற சமூகத்துல பரிசுத்தத்தை பிரிவினைகள் வேண்டாம்ப்பா. வாழு, யாழுன்னு சொல்லி குற்றமற்றவர்களா பிரிவினை வேண்டாம்ப்பா. எல்லா பிரிவினையும் கர்த்தர் அகற்றி போடும் ஆண்டவரே. ஒரு மனதோடு போய் காணப்படட்டியா. நன்றி. திருச்சபையில எல்லா பிரிவினைகளும் கர்த்தர் அகற்றி போட்டதுக்காக நன்றி 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 ஏசப்பா. யாரும் யாரை குற்றம் சாட்டுகிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை ஏசப்பா. நீரே நியாயாதிபதி ராஜாவே. அப்பா நீரே ஒவ்வொருத்தரை பத்தி குற்றம் சாட்டுகிறதுக்கு ஏசப்பா தகுதி உள்ள தேவன் அப்பா. நீங்க எங்க யாருக்கும் தகுதி இல்லை ஏசப்பா. யாரையும் குற்றம் சாட்டாதபடி யூடியூப்ல கூட ஏசப்பா தேவையில்லாத வீண் வார்த்தைகளை ஏசப்பா பிள்ளைகளை அளப்பாதபடிக்கு ராஜாவே. யாரையும் குற்றம் சாட்டாதபடி அவங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிங்க தெய்வமே. மனம் இறங்குங்கப்பா ஏசப்பா. ஊழியர்களை ஏசப்பா எதிர்த்து குற்றம் சாட்டுகிறவர்களை கத்த சந்திங்கப்பா. அவங்கள ரட்சித்து தாங்கப்பா ஏசப்பா. நீங்க தந்த இந்த ஜெப வேலைக்காய் நன்றி ஏசப்பா. இந்த ஜெப எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்துல ஏசப்பா நாங்க கேட்டுக்கொண்ட காரியங்கள்ல கத்த ஜெயத்தை தருகிறதுக்காய் நன்றி நன்றி ஏசப்பா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம இன்னும் ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கணும். நிறைய ஊழியக்காரங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய மிஷினரிகளுக்காக ஜெபிக்கணும். எங்கள் அன்பின் பரிசுத்தம்ல பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. மை துதிக்கிற தகப்பனே 2 பேர் 3 பேர் எங்கள் கூடி மத்தியில் இருக்கீங்க, மத்தியில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிங்கப்பா. ஆண்டவரே இந்த வெளியிலும் தகப்பனே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே தகப்பனே ஒரு அந்த சகோதரன் பேர் எனக்கு தெரியல, நான் அதை சொல்லிட்டேன். ஜோமினிட்டு இருக்கேன் ஏசப்பா. அவங்க பேர் பஜ்ஜர் சிங். அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். ஆந்திராவோ எந்த ஊர் போட்டுவிட்டேன் உனக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நார்த் இந்தியாவில் தான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே பத்சிங் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே சபை நல்ல பெரிய சபை தகப்பனுக்கு முன்பாக ஒரு தப்பனே மூஞ்சுக்கு புறம் விழுந்துதான் ஜெபம் பண்றாரப்பா. சாஸ்தாங்கமா விழுந்து கிடக்காங்கப்பா. இப்பமோ அப்படிலாம் காமிக்கிறாங்கப்பா. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை சர்ச்சுக்குள்ள, அதில் யாரையும் கை நீட்டி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி தகப்பனே அவங்க போலீஸில் பிடிச்சி அவங்கள ஆயுள் கைதியாக போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்கப்பா. அந்த பிள்ளைங்களாம் அழுகுது தகப்பனே. இந்த குருத்தோலை ஞாயிறில் கூட ஒரு மனைவியும் ஒரு பிள்ளைகளும் தான்ப்பா முன்னால் நிற்காங்க. இப்போ அந்த சகோதரனுடைய தகப்பன அந்த ஊழியத்தில் செய்கிற கிளம்பி வந்திருக்காங்கப்பா. அந்த வயசானவங்களே வந்து நிற்காங்கப்பா. ஒரு வல்லமையான ஊழியக்காராக தான் இருந்திருக்காரப்பா. இந்த நாளிலையும் தகப்பனே அந்த மகனை எதுக்காக அந்த சிறைச்சாலைகளை கூட்டி போயிருக்கேன் எங்களுக்கு தெரியாது தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த மகனை தேவகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறப்பா. அவங்க சபை மக்கள் அவங்களை எப்படியும் வெளியே கொண்டு வரதுக்கு தகப்பனே முழு முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்கப்பா. ஆனாலும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அந்த மகன் சீக்கிரமாய் வரணும்ப்பா. சீக்கிரமாய் வந்து உடைய ஊழியத்தை செய்ய நீ கிருபை கொடுக்க முடியா ஜெபிக்கிறையா. உடைய பிள்ளை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த ஊழியக்கார மகனை ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்கள் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க சபையை ஆசீர்வதிங்கப்பா. சபைக்குள்ள இருக்க மக்களை ஆசீர்வதிங்கப்பா. சோத்திர பாதுகாத்துக்கொள்ளுங்க. எந்த ஆத்மாவும் செதறி போகாதபடி கர்த்தருடைய கரம் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. அவர் கோவப்படுற அளவில் இந்த அம்மா என்ன பண்ணாங்களோ தெரியாது சுவாமி. ஆண்டவரே தகப்பனே பிசாசு விரட்டுறாங்க தகப்பனே. முடவர்களை நடக்க வைக்கிற தகப்பனே. அந்த வேலையில் இந்த அம்மா இதுவும் குனிஞ்சு அந்த வேலையில் இந்த அவரு செய்கிற வேலையில் இதுவும் ஊடையில் கிடந்த சபை விசுவாசி குழப்பிச்சோ என்ன தெரியலப்பா. எதனாலே நீங்கள் தெரியப்போ. ஆனாலும் தேவனாய் கத்தா பிசாசு தகப்பனே இப்படி பிள்ளைகளை நிம்மதியாக இருக்க விட மாட்டான்ட்டவரே. அந்த பிசாசிகிரி அழிச்சு போடுங்கப்பா, அழிச்சு போடுங்கப்பா. அந்த பிசாசிகிரிகள்லாம் அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்தை ஒப்பு கொடுக்குறேன். பிள்ளை சீக்கிரமாக வெளியே வந்து கர்த்தாவை மறுபடியும் சபையை தகப்பனே நடத்த அவங்களுக்கு உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கட்டும். பிள்ளைகள் குடும்பங்களை கத்தை வேலி அடைச்சு பாதுகாத்துங்க. சபையை வேலி அடைச்சு பாதுகாத்துங்க. கர்த்தர் முன்னின்று மகிமைப்படுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. மகன் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் சாப்பா. இந்த நாளிலையும் தகப்பனே சோத்திரப்பா. தெரிஞ்சு தகப்பனே சிறைச்சாலையில் இருக்க பிள்ளைகள் தெரியாமல் எவ்வளோ ஊழியக்காரங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்களப்பா. எங்கே பார்த்தாலும் ஊழியம் செய்ய விடாதபடி தடைப்பட்டுக்கிட்டு இருக்கப்பா. ஆண்டவரே ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் தகப்பனே வாசல் திறந்து கொடுத்து ஊழியத்தை உற்சாகமாக செய்ய என் தகப்பன் கிருபை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் நேசாப்பா. ஐயா சோத்ரப்பா. சகல சிருஷ்டிக்கும் போய் பிரசிங்க சுவிசேஷம் பிரசிங்கள் என்று சொன்னீரப்பா. சகல சிருஷ்டிக்கும் போய் தகப்பனே சுவிசேஷ பிரசங்கம் பண்ண அப்பா. வாசல் திறக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேனையா. ஒருவனும் பூட்டக்கூடாது அப்படி திறக்கிற கர்த்தர் நீர் அல்லவா.
திறந்த வாசலே கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். அந்த கிராம ஊழியத்தெல்லாம் எழுப்பி கொடுங்க ஏசப்பா. சுவிசேஷ ஊழியங்களை எழுப்பி கொடுங்க தகப்பனே. ஆஸ்பத்திரி ஊழியங்களை எழுப்பி கொடுங்க ஏசப்பா. சோத்திரப்பா. அந்த வீட்டு ஜெபக்குழுக்களை எழுப்பி தாங்க தகப்பனே. எனக்கு விரோதமாய் தடையா நிற்கிற எல்லா தடைக்கர்களையும் உடைச்சி நொறுக்கி அப்புறப்படுத்துங்க தகப்பனே. உங்க வல்லமை வெளிப்படட்டே ஏசப்பா. நீ சர்வ வல்லமுள்ள தேவனப்பா. உமக்கு முன்பாக நிற்கத்தக்க ஒருவனுக்கும் எந்த அதிகாரம் கிடையாது தகப்பனே. அப்பா நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. உடைய வல்லமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. உங்க வல்லமை வெளிப்படுத்துங்க தகப்பனே. நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. உங்க வல்லமை வெளிப்படுத்தும் அப்பா. கர்த்தாவே உமக்கு பயப்படுற ஆண்டவரே. நான் பிதாவனால் எனக்கு பயப்படுற பயம் எங்கேன்னு சொன்னீரப்பா. ஐயா மக்களுக்கு தகப்பனே உமக்கு பயப்படுற பயத்தை நீர் உண்டு பண்ணுவீராக நான் ஜெபிக்கிறேன். ஐயா பூமியிலே ராஜாக்கள் எழும்பி நின்று தகப்பனை சதி ஆலோசனை போடுகிறேன் கர்த்தரை அறிவீரப்பா. ஆண்டவரே அவர்களை பார்த்து நீர் இகழ்கிறீர் என்று வேதத்துல பார்க்கிறப்பா. இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. ஒளிஞ்சிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உமக்கு பயப்படுற பயத்தை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்களுடைய வேதத்தை சுமக்கட்டும் ஆண்டவரே. வேதத்தை சுமக்கட்டும் ஐயா. அவர்கள் வேதத்தை சுமக்கட்டியா. வேதத்தை திறந்து பார்க்கட்டும் ஐயா. உள்ள என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி பார்க்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த பூமியில ஐயா ஒருவரும் அழிந்து போகக்கூடாது. எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீர் பொறுமையோடு இருக்கிறீரப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே. ரட்சித்து தாங்கப்பா, ரட்சித்து தாங்கப்பா, ரட்சித்து தாங்கப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கடவுளை ஒப்பு கொடுக்குறேங்க. பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே. மிஷினரிகளை ஆசீர்வதிங்கப்பா. மிஷினரி ஸ்தாபனங்கள் பணித்தளங்களை ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன தேவையும் உடைய பிள்ளைகள் தேவையை சந்திச்சு கொடுங்கப்பா. உடைய பிள்ளைகள் போக்குவரத்துல ஆசீர்வதிங்கப்பா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கத்தை செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளையும் கத்தர் பயந்து உண்மை உத்தமத்தோடு ஊழியம் செய்ய நீர் கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. தகப்பனை ஊழியம் செய்யறவங்களுக்கு இடர்லாம் இருக்காதபடி அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. அப்படியே கத்தை செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தூரம் வெறுமையாக்குறோம். கர்த்தர் நாம் மாத்திரம் இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கரங்களை ஸ்தோத்திரம் சொல்றோம். சோத்திரம் 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 சோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. முழுவதும் பரிசுத்தத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்.